வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 32. சந்திரா இறுக்கமாக அமர்ந்திருக்க, ஆண்டி, நீங்களும் ஒரு பொண்ணை பெத்தவங்க. ஒரு அம்மாவோட இடத்துல இருந்து அந்த அபல பெண்ணோட நிலைய கொஞ்சம் சிந்திங்க. ஒழுக்கம் தவறுன தாயோட வயித்துல பிறந்ததை தவிர வேற எந்த தவறும் அந்த குழந்தை செய்யல. பிறந்ததுல இருந்து அவளுடைய அம்மாவை காரணம் காட்டி சமூகத்திலிருந்து அவ ஒதுக்கப்பட்டா. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம 12 வயசுல இருந்தே. அது உங்களுக்கே புரியும். அந்த வயசுல உங்க பொண்ணு பாதுகாப்பா குடும்பத்தினரோட அரவணைப்புல இருந்திருக்க அந்த பாக்கியம் கிடைக்காத அருந்ததி அந்நேரத்துல தன்னை தற்காத்துக்க எந்த மாதிரியெல்லாம் தவிச்சிருப்பா, போராடிப்பா. அத நினைச்சு பாருங்க. அவளை பெத்தவ மோசமானவன்றதுக்காக அவளும் அப்படித்தான் இருப்பாளா என்ன? குழந்தைன்னு பார்க்காம மிருகங்களா மாறி வக்ரத்தோட அவங்கள சீரழிக்கிற உலகத்துல பள்ளி சிறுமைய அனாதையா தெருவுல விட்டதே பெரிய குற்றம். இதுல அவளை கௌரவமா வாழ்றத கேலி செஞ்சு சீண்டி பேசினா அவளும் மனுஷிதானே? அவளுக்கு உணர்வுகளும் வேதனைகளும் இருக்காதா என்ன சொல்லுங்க என்று ஆதங்கத்துடன் வினவினான் ரிச்சர்ட். சில நிமிடங்கள் தரையை வெறித்திருந்தவர், உங்க பேர் என்னப்பா சொன்னீங்க என்றார் அவனிடம் நிமிர்ந்து. ரிச்சர்ட். இந்த விஷயம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதுக்காக மீராவை உள்ள போ சொன்ன? தன்னை அவர் ஒருமையில் வெளிப்பதை கவனித்தபடி, பெரும்பாலும் சின்னவங்களோட மன நிம்மதிக்காக இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை வீட்டு பெரியவங்க அவங்க காதுல போட்டு வைக்க மாட்டாங்கன்றது என்னோட எண்ணம். என்னால உங்க குடும்ப அமைதி எந்த விதத்திலையும் குலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் மீராவை உள்ள போக சொன்னேன் என்றான். ஓ என மெச்சுதலாக உதட்டை வளைத்தவர் மேலும் அவனுடைய குடும்பத்தினரை பற்றி விசாரித்துவிட்டு ஆவேசமாக தன் கணவனிடம் திரும்பினார். கேட்டீங்களா? இவ ஆம்பள, எவருடைய கட்டுப்பாடும் இல்லாம தன்னந்தனியா வீட்டுல வசிச்சாலும் சுய ஒழுக்கத்தோட குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திட்டு வரானே, இவன் மனுஷன். இத்தனை சின்ன வயசுல தனக்கு சம்பந்தம் இல்லாத சிறுமின்னு இருந்தும் கண்ணெதிரே வேண்டிய பாதுகாப்போட தனிமையில அச்சத்துல தவிச்ச பிள்ளையோட பரிதவிப்ப பார்த்து மனசு கேட்காம அவளை தங்கச்சியா ஏத்துக்கிட்டு இதுநாள் வரை அவளுக்கு பொறுப்பான அண்ணனா இருந்து வேண்டிய பாதுகாப்பு கொடுக்கறானே, இவன் தான் ஆம்பள. மனைவி, குழந்தைங்க, குடும்பம்னு சுத்தி எல்லாரும் இருக்கும்போது பொப்பாட்டிய தேடி போன நீ எல்லாம் ஆம்பளையே இல்ல என சவுக்கடி கொடுத்தார். சந்திரா, நீ என்று கணபதி ஏதோ கோபமாக பேச ஆரம்பிக்க அதை கை நீட்டி தடுத்தவர் உள்நோக்கி குரல் கொடுத்தார். மீரா, இங்க வா. அதிர்ந்து விழித்த கணபதி, ஏ, இப்ப எதுக்காக அவளை கூப்பிடுற என்று பதறினான். அவளும் திருமணமாகி இனி ஒரு குடும்பத்தை தலைமை ஏத்து நடத்தணும் இல்லையா? போலி முகமூடிகளை அணிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரி பல ஆட்கள் இந்த உலகத்துல உலாவுறாங்கன்னு அவளை எச்சரித்து வைக்கதான் கூப்பிடுறேன். உண்மை தெரிய வரும் பொழுது தன்னுடைய பெண்ணின் பார்வை தன் மீது எப்படி படியும் என்பதை ஜீரணிக்க முடியாத கணபதி மனைவியிடம் கெஞ்சினார். சந்திரா, வேணா சந்திரா. ஆண்டி பிளீஸ், இத மீரா கிட்ட சொல்லாதீங்க. திருமண சந்தோஷத்துல திளைக்கிற அந்த பொண்ணுகிட்ட இத பத்தி சொல்லி அவளுக்கு மனவேதனையை உண்டாக்கிடாதீங்க. இவருக்கு தண்டனை அவசியம்தான். அதனால உங்க பொண்ணு பாதிக்க கூடாது. எந்த பொண்ணும் இப்படிப்பட்ட அப்பாவை விரும்ப மாட்டா என்று கணபதியை பொழுவாக நோக்கினான். முகம் சிவந்து நின்றவரின் அருகில் வந்த மீரா, என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாமா, ரிச்சர்டுக்கு குடிக்க ஏதாவது குளிர்ச்சியா கொண்டு வா என்றவள் தலையசைத்து விட்டு சமையலறை செல்ல கணபதியிடம் திரும்பிய சந்திரா, இது உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை. இனி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தினீங்க, அப்புறம் உங்களோட உண்மையான பாசத்தை கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உங்களோட ஒரே பொண்ணையும் உங்கள்ட்ட இருந்து பிரிச்சிருவேன். ஏற்கனவே அன்னைக்கு பிரச்சனையப்போ விரியத்துக்கு 16 வயசுன்றதுனால விவரம் புரிஞ்சு உங்களை ஒதுக்கி வச்சுட்டான். இருக்கிற ஒரு உறவையாவது உருப்படியா தக்க வச்சுக்க பாருங்க என்று கடுமையாக பேசினார். ரிச்சி அமைதியாக நிற்க, உண்மையிலேயே அந்த சின்ன பொண்ணுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்பா. எதிர்காலத்துல எந்த உதவினாலும் நீ தயங்காம என்கிட்ட கேட்கலாம் என அவனிடம் முறுவளித்தார். நிச்சயமா ஆண்டி. அப்புறம் இது அன்னைக்கு அருந்ததி மயங்கி விழுந்ததுக்கான கேஸ் ஹிஸ்டரி. ஒருவேளை என்னோட வார்த்தையை நீங்க நம்பலன்னா உங்க கணவர் உட்கொள்ற மருந்துலதான் அவளுடைய குளிர்பானத்துல கலக்கப்பட்டதுன்றதுக்கான ஆதாரமா இதை கொண்டு வந்தேன். ஒரு முறை பாத்துருங்க என்று அவரிடம் நீட்டினான். சச்ச,
அதெல்லாம் தேவையில்ல. உங்களை பத்தி தெரியுதோ இல்லையோ, என் கழுத்துல தாலி கட்டினவரோட சின்ன புத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்க பேச்ச நான் முழுமையா நம்புறேன். இனி இவரால அந்த பொண்ணுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது, கவலை வேண்டாம். ரொம்ப சந்தோஷம் ஆண்டி எனும் பொழுதே மீரா வர அவர்களிடம் விடைபெற்று கிளம்பினான் ரிச்சர்ட். மாலை அலுவலகத்தில் இருந்து வந்த கருண் சிந்துவின் அருகில் அமர்ந்தவன் அவளிடம் எதையோ பேச விளைவதும் பின் தனக்குள் எதையோ மறுத்து தலையாட்டி கொண்டு குழந்தைகளிடமோ டிவியிடமோ மூழ்குவதுமாக இருந்தான். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸின் வேலைகள் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருப்பதால் சிந்துவும் தருணும் வர தாமதமாகவும் குழந்தைகளை பார்த்துக் கொள்ளவென்று சிந்துஜா நேரமாக வீட்டிற்கு வந்துவிட்டாள். இரவு சமையலுக்கு தேவையான வேலைகளை பார்த்து கொண்டே மாமியாரும் மருமகளும் தங்களுக்குள் கஞ்சாடை செய்து கொண்டனர். என்ன கருண், ஏதாவது உதவி வேணுமா? ஆ இல்ல நீ என மறுப்பாய் தலையசைத்தவன் அடுத்த நொடி வேகமாக ஆமா நீ வேணும் என பரிதாபமாக தலையாட்டினான். கலகலவென்று நகைத்தனர் பெண்கள் இருவரும். கருண், உங்க முகத்துக்கு இந்த டென்ஷன் கொஞ்சம் கூட செட் ஆகலப்பா என்று கேலி செய்தாள் தன்யா. அவளை முறைத்தவன் போக நீ, ஏன் கவலை எனக்கு என்றான் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு. அச்சோ என் தங்க பேபி என்று தன் செல்ல மகனின் தாடையை பற்றி சிந்துஜா கொஞ்ச, பாட்டி நானா என வாண்டுகள் இரண்டும் அவனுக்கு போட்டியாக தங்கள் பட்டு கன்னங்களை காண்பித்தனர். இருவரையும் அருகில் இழுத்து முத்தமிட்டவள் அவர்களின் நெற்றியோடு நெற்றியை முட்டி விளையாடினாள். மா போதும் கொஞ்சினது, வாங்க நாம நம் ரூமுக்கு போலாம், இங்க ஒரே நியூசன்ஸா இருக்கு என்று சிந்துவின் கரம் பற்றி இழுத்தான் கருண். அடிங்க, நாங்க உங்களுக்கு நியூசன்ஸா என்று தன்யா விழிகளை உருட்ட, அனி பிளீஸ் பிளீஸ் எப்படியாவது என் வாழ்க்கையில விலக்கேத்தி வைங்க, நாளைக்கு என் மனைவி இந்த வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு பேருதவியா இருப்பா என கெஞ்சினான். அட பாருடா என் குழந்தை போடுற பிட்ட, சரி சரி பழிச்சு போங்க, நான் குழந்தைங்களை உள்ள விடாம கவனிச்சுக்கிறேன், பட் வித் ஒன் கண்டிஷன் என்று ஒற்றை விரல் காட்டினாள். என்ன என்ன என்றவன் ஆளாய் பறக்க, தன்யா இதுதான் சான்ஸ், விட்டுடாத, இவன் திரும்பவும் இப்படி மாற்றுறது ரொம்ப அரிது என கண்ணடித்தாள் சிந்துஜா. தன் அம்மாவிற்கு ஒரு முறைப்பை பரிசளித்துவிட்டு அன்னியிடம் திரும்பினான் கருண். பெருசா ஒண்ணுல, இன்னைக்கு டின்னருக்கு எங்களை வெளியே கூட்டிட்டு போனோம் என்றாள். என்று விழித்தவன் வேறு வழியின்றி தலையை உருட்டிவிட்டு உள்ளே செல்ல நமட்டு சிரிப்பு சிரித்தாள் தன்யா. எப்பொழுதும் வேலை முடிந்து கருண் வீட்டிற்கு வந்துவிட்டான் என்றால் மீண்டும் அவனை வெளியிடங்களுக்கு கிளப்புவது என்பது பெரும் போராட்டமாகத்தான் இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்தில் அசைந்து கொடுக்க மாட்டான் அவன். இன்று தனக்கு வேலையாக வேண்டுமே என்பதற்காக வேகமாக தலையாட்டி விட்டான். என்னடா ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா என்று அப்பாவியாக வினவினாள் சிந்து. மா வேண்டா, நானே செம்ம காண்டுல இருக்கேன் என்று எரிச்சல் அடைந்தான் அவன். டே இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏமா தெரியாத மாதிரியே கேக்குறீங்களே, இன்னும் 2 நாள்ல அறந்ததுக்கு எக்ஸாம் முடிய போகுது. சரி முடியட்டும், நல்லா எழுதியிருந்தா சந்தோஷம் என்றாள் அவள் அசட்டையாக. சலிப்புடன் உச்சு கொட்டியவனை தன் தோளில் ஆதரவாக சாய்த்து கொண்டவள், நான் தான் அப்பா கூட போய் ரிச்சர்ட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆவற என்று மகனின் தலையை கோதினாள். இல்லம்மா, இப்ப எனக்கு இன்னொரு பயமா இருக்கு என்றான் அவன் குழந்தையாக. என்ன பயம்? அன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ என்கிட்ட பேசுறது என்ன திரும்பி கூட பாக்கல தெரியுமா? அதான் முதல் நாளே வேணுன்ற அளவு பார்த்து கண்கள்ல நெருப்பிட்டியே, அப்புறம் என்ன என்று சிந்து கிண்டல் செய்ய இவன் சினுங்கினான். தங்கம், அவளோட அவ அண்ணனும் வந்திருந்ததுனால ஒருவேளை தயங்கி இருந்திருக்கலாம் தானே? ஓ அப்படியே இருக்குமோ? அப்படியேதான், நீ எதையும் குழப்பிக்காம அமைதியா இரு. நான் அப்பா கிட்ட பேசி இன்னும் 2 நாள்ல ரிச்சர்ட சந்திக்க பாக்குறேன். கல்யாணம் பத்தி பேசுவாமா என்றான் கருண் ஆவலாக. ஐய என பழிப்பு காண்பித்த சிந்து, இல்ல அவன் ஏதாவது நமக்கு பில்டிங் கான்ட்ராக்ட் கொடுப்பானான்னு விசாரிக்க போறோம் என்றவள் தன் மகனின் கைகளுக்கு சிக்காமல் மின்னலென வெளியேறிவிட்டாள். மறுநாள் அலுவலகத்தில் தன் மேஜை மீதுள்ள கணினியில் விரைவில் முடிய இருக்கின்ற கட்டிடத்திற்கான இன்டீரியர் கான்செப்ட் குறித்து அலசிக் கொண்டிருந்த சிந்துஜா அலைபேசி அழிக்கவும் அதை செவிக்கு கொடுத்தபடி சுவாதீனமாக வேலையை தொடர்ந்தாள். ஹலோ,
ஹலோ, சிந்துஜா ஆண்டி என்ற எதிர்புறம் கேள்வி எழுப்ப நெற்றியை சுருக்கியவள் எஸ் என்றாள். வணக்கம் ஆண்டி, நான் ரிச்சர்ட் பேசுறேன். அன்னைக்கு வீட்டுக்கு வியப்பில் ஆழ்ந்தவாறு, ஆ ஆ, உனக்கு எந்த அறிமுகமும் தேவையில்ல, சொல்லுப்பா, எப்படி இருக்கிற, அருந்ததி எப்படி இருக்கா என நலம் விசாரித்தாள். நல்லா இருக்கும் ஆண்டி, உங்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். எப்ப ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொன்னா நான் வந்து உங்களை நேர்ல பாக்குறேன். நீ எப்ப வேணாலும் என்ன பார்க்க வரலாம். இன்னுமே என்னுடைய வேலைகள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலன்றதுனால நான் ஃப்ரீ தான். நீ வர்ற நேரம் சொன்னா நான் வீட்லயே இருப்பேன். இல்ல ஆண்டி, வீட்ல வேணா, வெளியிடத்துல, இல்லனா உங்க ஆபீஸ் ஓகே. அங்க பிரைவசி இருக்கும் இல்லையா, தனியா பேசலாம் தானே? தனக்குள் எழுந்த குழப்பத்தை மறைத்து, ஆ நிச்சயமா என்றாள். ஓ தேங்க்ஸ் ஆண்டி, நான் இன்னும் 1 மணி நேரத்துல அங்க வந்தா உங்களுக்கு வசதிப்படுமா என்று பணிவாக அடுத்த கேள்வியை முன் வைத்தான் நாயகன். வாப்பா, வெயிட் பண்றேன் என்று முனகியவாறு போனை அமர்த்தினாள். தாங்கள் அவனை சந்திக்க திட்டமிட்டிருக்கும் 2 நாட்கள் முன்னதாகவே அவனாக தன்னை தொடர்பு கொண்டது அதிசயம் என்றால், அதற்கும் மேல் வீட்டிற்கு வராமல் அலுவலகத்திற்கு வந்து தன்னிடம் தனிமையில் எதை பற்றி பேசப் போகிறான் என்று குழம்பினாள். ரிச்சர்ட் கருண் வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது பேச்சு வாக்கில் தன் குடும்பத்தில் தன்னை தவிர மீதி குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் தங்கள் சொந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் உரிய பொறுப்பேற்று ஒன்றாக வெற்றிகரமாக தொழிலில் ஈடுபட்டு வருவதை பெருமையுடன் குறிப்பிட்டு அவர்களுடைய எண்கள் அடங்கிய கார்டையும் இவனிடம் கொடுத்திருந்தான் அவன். அருந்ததியின் பரீட்சை நாளையோடு முடிய போகிறது என்பதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவளின் நல்வாழ்விற்கான நடவடிக்கைகளை துரிதமாக துவக்கிவிட்டான் ரிச்சர்ட். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.